தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு செய்தியில் தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது. சம்பளம் பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷனில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், மத்திய அரசு வேலை. மொத்த காலின பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 36 கொடுத்துருக்காங்க. பணியிடம் ஆள்பவர் இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 26/8/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 18 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஇ அல்லது பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி பிஇ கோர்ஸில் அல்லது பிடெக்கில் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நம்ம படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர். ஸோ இதுக்கு காலி பணியிடங்கள் 18 கொடுத்துருக்காங்க. இதுவும் பிஇ அல்லது பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி 45 வயதுக்கு மிகைப்படாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது தளர்வு பார்த்திங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸுக்கும் OBCக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல், ST, SC அண்டு BWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 400 ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா 4 டைப் ஆஃப் தேர்வு செய்யும் முறை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது 4லே செலக்ட் ஆகிட்டோன்னா அப்படின்னா நமக்கு இந்த ஜாப் கிடச்சிடும். முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க 26/8/2025 15/9/2025 வரைக்கும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.nhsrcl.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அஃபிஷியலாக நமக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். அதாவது நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் தான் நம்ம ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செலக்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே கொடுத்துட்டு ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தோன்னா அடுத்து இன்டர்னல் ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற கொடுத்தோன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் டு கிரியேட் எ லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெஷ்னால நம்ம அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதில் அப்ளை ஃபார் த போஸ்ட் எந்த போஸ்ட்டோ நம்ம போஸ்டிங்கை கிளிக் பண்ணுறோம். நேம் ஆஃப் த கேண்டிடேட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி இமெயில் அட்ரஸை ரீடைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அட் சேம் டைம் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே அந்த டிக்ளரேஷன் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்து அப்படின்னா நமக்கு இமெயிலுக்கும் நம்ம மொபைலுக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணால் போதுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.